அதிகாரம் இல்லை என்று சொல்லி கோழைத்தனம். தெலுங்கானா அங்க வந்து ஜாதிவாரி நடத்தி முடிச்சுட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அதிகாரம் இருந்தும் அதை தட்டி கழிக்கும் முதல்வரின் செயல் கோழைத்தனம். அன்புமணி ராமதாஸ் பரபரப்பு பேச்சு. வன்னியர் சங்க மாநாட்டிற்கு பிறகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது முதல்வர் ஸ்டாலினிடம் நாங்கள் கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி 100% மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்குங்கள். தெலங்கானா, பீகார் போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. பிற மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. தமிழகத்தில் தான் எடுக்கப்படவில்லை. அந்த செயல்தான் கோழைத்தனம் என அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார். எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி கோழைத்தனம். தெலுங்கானா அங்க வந்து ஜாதிவாரி நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திரா நடத்திட்டு இருக்காங்க. ஒரிசா நடத்திட்டு இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் நடத்துறாங்க அவங்கள? இந்திய சட்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி அவங்க நடத்திருக்கிறாங்க, சர்வே நடத்திருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது? என்ன அதிகாரம் இல்ல? யாருக்கு அதிகாரம் இல்ல? ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருந்தும் எனக்கு இல்லைன்னு சொல்றது என்ன? வேற என்ன? கோழைத்தனம் தான் அது.